என்ன அண்ணாமலை அப்படியே பாக்குறேன், அப்படியே பார்த்து நிற்கிறேன். ஒன்னுதான் சேர்த்து சொல்றேன், உன் தொகுதியில வாங்கினிய ஓட்டு 52,000 ஓட்டு வாங்கின தொகுதி. அதெல்லாம் 10 மாதத்துல களத்துல இறங்குங்க. அந்த வெறி வரணும், கோபம் வரணும். உள்ள கட்சி இறங்கு. வருமா? என்ன உன் மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு. இதெல்லாம் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பேசிட்டு போலாம், எவ்வளோ இருக்கு, எவ்வளோ செய்திகள் மக்கள் கிட்ட நீங்க சொல்லலாம். என்ன அண்ணாமலை அப்படியே பாக்குறேன், அப்படியே பார்த்து நிற்கிறேன். ஒன்னுதான் சேர்த்து சொல்றேன், உன் தொகுதியில வாங்கினிய ஓட்டு 52,000 ஓட்டு வாங்கின தொகுதி. அதெல்லாம் இது எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். 10 மாசம் தான் இருக்கு. 10 மாதத்துல களத்துல இறங்குங்க. அந்த வெறி வரணும், கோபம் வரணும். உள்ள கட்சி இறங்கு. வருமா? என்ன உன் மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு. இறங்குங்க, போங்க, பார்த்துக்கலாம். 2ல் 1 பார்த்துக்கலாம். ராமகிருஷ்ணா வந்துச்சா? வந்துச்சா? அதனால இது ஒவ்வொரு தம்பிக்கும் ஒவ்வொரு தங்கைகளுக்கும் இது வரணும். களத்துல போய் இறங்கி பார்த்து உறுதியா நாம் வெற்றி பெறுகின்றோம், உறுதியா வெற்றி பெறுகின்றோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இனி வரும் காலத்துல எல்லா ஆட்சிகளும் கூட்டணி ஆட்சி தான், அதுல மாறு கருத்து கிடையாது. தமிழ்நாட்டில் இனி வரும் காலத்துல எல்லா ஆட்சியும் என்ன, கூட்டணி ஆட்சி தான். எந்த ஒரு கட்சியும் தனியா ஆட்சிக்கு வர முடியாது, வெற்றி பெற முடியாது. அது ஒரு சூழல் வந்துருச்சு. அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதில் பாட்டாளி கட்சி நீங்க எவ்வளவு வேகமா வேலை செய்றீங்களோ, எவ்வளவு அர்ப்பணிப்போடு களத்துல நீங்க இறங்குறீங்களோ, அதே போன்று அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கொடுக்கும். நம் வெற்றி கொடுக்கும். அந்த வெற்றியை நாம் பெறுவோம். ஏன்னா இதுல வேற என்ன, இதுல 10 மாவட்டத்தில் பேசுற பேச்சு வேற, சேலம் மாவட்டத்தில் பேசுற பேச்சு வேற. ஏன்னா நீங்க தான் மற்ற மாவட்டத்தை எடுத்துக்காட்டணும். நீங்க தான் எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள். அந்த எடுத்துக்காட்டு அந்த பழைய நிலையை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று உங்களை மீண்டும் மீண்டும் அன்போடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு, வட தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்னு தெரியல உங்களுக்குலாம். தினம் பிரச்சனை, தினம் கலவரம், தினம் அங்க பிரச்சனை, இங்க இருந்து ஐயா நினைச்சு பார்த்தாரு. ஐயோ வேண்டாம் ஐயா, ஒரு நபரால இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலம் அமைதி நிலவை கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நபர். வேற விதமா போகும். சேலம் மாவட்டம் அப்ப பாத்தீங்கன்னா சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி 4 மாவட்டமும் சேர்ந்ததுதான் சேலம் மாவட்டம். இப்ப 4 பிரிச்சுட்டாங்க. இந்த சேலம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா அப்பதான் அவ்வளவு நக்சலைட்ஸ், மாவோயிஸ்ட் நக்சலைட்ஸ். யாரு? நம்ம பிள்ளைங்க தான். ஏன்? படிப்பு இல்ல, வேலை இல்ல, அவ்வளோ இருந்தாங்க. ஐயான்னு என்னைக்கு வந்தாரோ அவங்க அத்தனை பேரும் வந்து சரண்டர் ஆகி ஐயா கிட்ட, நாங்க வர ஐயா, நீங்க எங்களை படிக்க வைங்க, எங்களுக்கு வேலையை வாங்கி கொடுங்க.